श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री रामगीता 9வது श्लोकम्। श्रीराम उवाच अज्ञानमेवास्य हि मूलकारणम् तद्धानमेवात्र विधौ विधीयते। विद्यैव तन्नाश विधौ पठीयसि न कर्म तज्जं सविरोधमीरितम्। பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் தம்பியான சிறந்த சிஷ்யனான லக்ஷ்மணனுக்கு தம்பியா இருந்தா போகாது, பக்தனாவும் இருந்தாலும் போகாது. நிறைய வாட்டி வீட்டில் ரொம்ப நெருங்கி சொந்தமா இருக்கிறவங்க அந்த வீட்டிலேயே யாராவது நல்லா படிச்சு, என்ன படிப்பு, ஆத்தியாத்மிக படிப்பு படிச்சிருந்தா கூட, அவங்கள ஒருவேளை ஞானம் அடைஞ்சிருந்தா கூட யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால அப்படி சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, கேட்க மாட்டாங்க. பக்தாளு விஷயம் என்னன்னா, பக்தாளு கூட பகவான் நேத்தி சொன்னமே குருவன்னு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சாப்பிட்டா நல்ல குரு இல்லை, அவர் ஒரு வாட்டி தான் சாப்பிடணும். அப்புறம் ஏகாதசி எல்லாம் பண்ணணும், பண்றாரா இல்லையா அப்ப கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க பக்தாள் சிஷ்யர்களா. மொத்தத்துல சொந்தவங்கள கூடயும் ஞானிக்கு ப்ராப்ளம் தான், சிஷ்யனு கூடயும் ஞானிக்கு ப்ராப்ளம் தான், பக்தாளுனால பகவானுக்கும் ப்ராப்ளம் தான். அப்புறம் குரு கிட்ட கூட பக்தாள் இருப்பாங்க. டிவோட்டிஸ் வேற, ஸ்டூடெண்ட்ஸ் லெர்னர்ஸ் வேற. அதனால குரு கூட அவங்களுக்கு அவங்க லெவலுக்கு தகுந்த போது ட்ரீட் பண்ணுவார். என்ன விஷயம் சொல்றோம்? ஸோ சிறந்த தம்பியா இருந்த நல்ல தம்பி, சேவை பண்றாங்க, ஆனா சிஷ்யன் ஆகணும், நீங்க சொல்லி தரணும், எனக்கு வேணும் அப்படின்னு ஹிருதயத்துல வாய் திறந்து கேட்ட லக்ஷ்மணனுக்கு பகவான் ராமச்சந்திரர் உபதேசம் பண்றார். அதுல சர்வ துக்கத்துக்கு, சர்வ அனர்த்தத்துக்கு, சர்வ அஜ்ஞானத்துக்கு, சர்வ சம்சாரத்துக்கு காரணம் இந்த கர்மல ஈடுபட்டு கர்மக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறது தான் காரணம்னு சொல்லிட்டு, ஆனா அந்த கர்மம் முதல்ல செய்யணும்னு முதல் 8வது ஸ்லோகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். கர்மயோகம், உபாசன யோகம், அப்புறம் ஞான யோகத்துக்கு வரும்போது அதெல்லாம் உட்டி கொடுக்கணும், உட்டி போகணும் அப்படியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, அதுதான் வேதம் கொடுக்கிற ஒரு வடி முறை. அது சொன்னதுக்கு அப்புறம் 9வது ஸ்லோகம் கடந்த வகுப்புல நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதுல அந்த காரணம் சொல்றாரு, ஏன் கர்ம ஞானத்தினை கொடுக்காது. கர்ம சித்த சுத்தி தான் கொடுக்கும் தவிர ஞானத்தினை கொடுக்காது. அப்போ அந்த அளவுக்கு கர்மத்தை உபயோகப்படுத்திக்கணும், அதுக்கு மேல அது தேவையில்லை. சித்த சுத்தி வந்துச்சுன்னா இந்த சுத்தமான சித்தம் வச்சு ஞானத்துல சிரவண
மனன நிதித்தியாசனத்துல ஈடுபடணும். இதுதான் பிரக்ரியா படி. இந்த 9வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாருன்னா, ஸோ எல்லாத்துக்கும் இப்போ கர்ம செய்யணவனே ஆசையே வரதை அப்படின்னா அதுக்கு காரணம் வேற ஏதோ ஆசை இருக்கிறதுனால கர்ம செய்யணும்னு ஆசை. அப்படியே ஏன் ஒரு ஆசை இருக்கணும், ஏன் கர்ம செய்யணும்னு ஆசை வரணும் அப்படின்னு அதுக்கு அவித்யாதான் மூல காரணம்னு சொல்லிட்டு 9வது ஸ்லோகத்துல சொன்னார். அவித்யனாலதான், அவித்யன்னு சுருக்கமா சொல்லியிருக்கேன் எனக்கு. நான் அபூர்ணம், இன்கம்ப்ளீட்டா இருக்கேன். நான் அபூர்ணமா இருக்கேன்னு நினைக்கிறது பேரு தான் அவித்யா. மிச்சமில்லா பாயிண்ட்ஸ் விட்டுடுங்க. நான் எனக்கு குறை இருக்கு, அப்போ அந்த குறை தீர்த்துக்கணும், அதுக்காக கர்ம பண்ணிட்டே இருப்பான். ஆசை வருது, கர்ம பண்ணிட்டு. அப்போ அந்த அஜ்ஞானம் காரணமா இருக்கிறதுனால ஆசைக்கும் கர்மக்கு அதை நாசனம் பண்றது, அந்த அஜ்ஞானத்துல நீக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. அப்படிதான் வேதம் பேசுறது. பெரியோர்கள் எல்லாரும் மகாத்மாக்கள் பேசுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ அஜ்ஞானம் அவித்யா நீக்கணும்னா வித்யா வேணும். அன்னைக்கு பல உதாரணம் சொல்லியிருக்கோம் இல்லையா. இருட்டு போடும்னா வெளிச்சம் வரணும், வேற எதுவும் வேலை பண்ணாது. பசி போடும்னா சாப்பிடணும். அப்போ வித்யேவ தன் ஆசவிதௌ, அதுதான் பட்டிய சென்ன, அதுதான் பலமானது. அது மட்டும்தான், நீ 10 தேட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம் சொல்றேன் பாரு லக்ஷ்மணா. இந்த அஜ்ஞானத்திலிருந்துதான் கர்ம பிறந்ததுனால, அப்போ இது கர்ம ஒருக்காகவும் அஜ்ஞானத்தினை நாசனம் பண்ண முடியாது. அது ரெண்டு விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். they were not inimical. விரோதம் இல்லாதனால், விரோதம் என்ன, வெளிச்சத்துக்கு இருட்டுக்கு விரோதம் இல்லையா. ஆனா அந்த மாதிரி இங்க விரோதம் இல்லை. நீ கர்ம பண்ணா அஜ்ஞானம் போகும் అనేది நீ நிரூபணம் பண்ண முடியாது. ஏன்னா அஜ்ஞானத்துல அது கர்மையே உருவாயிடுச்சு. சரியா. அதனால வேற சாஸ்திரத்துல பார்த்தா கூட பல இடத்துல ஞானே நைவது கைவல்யம் అని சொல்லியிருக்கேன். ஞானத்தினால மட்டும்தான் ஒரு ஜீவனுக்கு விடுதலை, மோட்சம், கைவல்யம். அப்போ ஆத்மபோதனை புஸ்தகத்தில் பகவான் சங்கரர் கொடுக்கிற உதாரணம் ரொம்ப பொருத்தமானது. சமைக்கிறதுக்காக நீ நிறைய பொருட்கள், பாத்திரம் வேணும், ஸ்டவ் வேணும், அது வேணும், இது வேணும், பொருள், பருப்பு வேணும், அரிசி வேணும், ஜலம் வேணும், எல்லாமே இருக்கு. தீப்பெட்டி இல்லை, அக்னி இல்லை. பாகஸ்ய வஹ்னிவத் ஞானம் வினா மோக்ஷோ ந சித்யதே. அதே போல் ஞானம் இல்லாம மோட்சம் அடையிறது అనేది இம்பாசிபிள். அழகான உதாரணங்கள் கொடுத்து ஆத்மபோதத்துல பார்த்தோம். அதனால அஜ்ஞானம், அதனால கர்ம இருந்தது. இப்படி இருக்கும்போது இன்னும் உதாரணம் ரொம்ப முக்கியம், சிந்தனை பண்ணணும். நான் அன்னைக்கு இதெல்லாம் சிலருக்கு ஞாபகப்படுத்திருக்கேன். நெருப்பு சூடுனால சூடுன்னு நீக்க முடியாது இல்லையா. we cannot remove the heat by the heat. cold அதே மாதிரி cold by the cold. அதே போல் வெளிச்சத்தினால நீக்க முடியாது, நெகேட் பண்ண முடியாது. இருட்டுனால நெகேட் பண்ண முடியாது.
ஏன்னா அது ரெண்டு விரோதம் இல்லையே, ரெண்டும் சேம். அதே போல்தான் கர்மத்தினால கர்மனை நீக்க முடியாது, அஜ்ஞானத்தினால கர்ம அஜ்ஞானத்தினால அஜ்ஞானத்தை நீக்க முடியாது. எதனாலன்னா கர்மக்கு இன்னொரு பேர் அஜ்ஞானம். அதானே பேசிட்டு இருக்கிறோம். கர்மக்கு இன்னொரு பேர் அஜ்ஞானம், அஜ்ஞானத்துக்கு இன்னொரு பேர் கர்மா. சார் அது ரெண்டு எப்போது இருந்து போட்டோம் சார். அதான் ஜென்ம, அதான் ஜென்ம. அதுக்கிட்ட பிறந்த நீ பிறந்ததுனால திரும்பி ஆசை வருது, ஆசை வருதுனால கர்ம பண்ணுவே, கர்ம பண்ண ஐயோ திரும்பி ஜென்மம். இது முடிவில்லாத பிரயாணங்கள் முடியறது இல்லை. சரி, அப்படி அழகா விவரிச்சு 10வது ஸ்லோகம் இதனுடைய கண்டினியூஷன் தொடர்புல படிக்கணும். நாக்ஞானஹானிர் நச ராக சம்சயஹ भवेत् ततः कर्म सदोषमुद्भवेत् ततः पुनः संसृतिरप्यवारिता तस्मात् बुधो ज्ञानविचारवान् भवेत्. இங்க மேலும் ராமர் சொல்றார், இந்த அஜ்ஞானத்தை நீக்கிறது అనేది ஏற்படாதனால, அஜ்ஞானம் கர்மனால நீக்க முடியாது, அதனால రాగద్వేషங்களும் నీక முடியாது. ఇప్పుడు ನಾವು కొంచెం అజ్ఞానం என்ன అనేది వివరణ. ராகம் అని மட்டும் சொன்னாரு, நம்ம துவேஷம் கூட சேர்த்தணும். ராகத்வேஷ சம்சய ந பவதி ந பவேத், நடக்காது. ஸோ அஜ்ஞானம் நீக்கப்படாதனால மனசுல இருக்கிற ராகத்வேஷங்களை போல, ராகத்வேஷங்களோட கூடி இருக்கிற மனசு அசுத்தமான மனசு, அதனால ததஹ கர்ம சதோஷம் உத்பவேத், அதனால கர்மல தோஷம் இருக்கு, அது தோஷத்தோட கூடி இருக்கின்றனவே, இது புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, ததஹ புனக இன்னும் மேலும் என்ன ஆகும்னா சம்ஸ்ருதி அபி வாரிதா, அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துக்கே காரணமாகுது. சம்ஸ்ருதினா சம்சாரம், the cycle of birth and death, the transmigration, அது நடந்து கொண்டே இருக்கு. பாரு, அஜ்ஞானம் நீக்கப்படாதனால மனசு சுத்தம் ஆகல, ராகத்வேஷங்களும் போல, ராகத்வேஷங்கள் நீக்கப்படாதனால அது தோஷம் கூடி இருக்குது கர்மன்னு தெரியறது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, அது அடுத்த ஜன்மத்துக்கும் மேலும் மேலும் உனக்கு பந்தமே உருவாக்குறது தவிர பந்தத்தினை நீக்க முடியல. அதனால விவேகம் இருக்கிறவங்க, அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா லக்ஷ்மணா? தஸ்மாத், அதனால், இது புரிஞ்சதுனால், புதஹா விவேகம் இருக்கிறவங்க, புத்திசாலிகள், நம்ம எல்லோரும் போல். இனி புத்தாண்ட சொல்லிக்க வேண்டாமா? அப்பப்போ என்னென்னமோ பட்டம் கொடுக்குற டைட்டு ராமர் கொடுக்கிறாரு. இனிமே ராமயுகம்தான் வரப்போறது. இந்த 20 நாள் 22 நாள் நல்லா கொண்டாடுங்க. நாடு மொத்தம் அப்படி ராமமயம் ஆகணும். ராம ஜபத்தோட, ராம மந்திரத்தோட, ராம ஸ்மரணத்தோட, எல்லா துஷ்ட சக்திகள், துஷ்டர்கள் எல்லாம், ராட்சசர்கள் எல்லாரும் சம்ஹாரம் ஆகணும். சங்கல்பம் பண்ணிக்குங்க. இன்னி ஆனந்தமா ராமர் கோயில் வரும்போது வந்தாச்சு. ராமர் கோயில்
தொடக்க விழா, இனாகுரேஷன். பிரஜைகளோட சங்கல்ப பலம் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட மகாத்மர்கள், சாதுக்கள், நல்லவர்களுடைய சங்கல்பத்தினாலதான் இத்தனை ஆண்டு காலமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியம் நடந்து நமக்கு சாஃபல்யமாய் தேசத்துக்கு, மக்களுக்கு, உலக மக்களுக்கு எல்லாருக்காக ராமர் கோவில். சரியா? யாரோ வேற என்னமோ ஏதோ பேசிக்கிட்டோம், காது கொடுக்காதுங்க. அதனால ராமகீதா, ராமர் கோவில் விடக்கு தொடக்க விடா. அப்புறம் பேசணும் இல்லையா? அப்போ கரெக்டா நம்ம கோயின்சிடென்ஸ் ஆச்சு பாருங்க. ராம கீதை படிக்கிறோம், ராமாயணம் படிச்சு முடிச்சிட்டோம், கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது. இனிமே ராமர் சொன்ன பாதையில அழகா நடந்து போகணும், எல்லோருடைய நேர்மை, நிம்மதிக்காக, நல்லதுக்காக. அதனால புதஜனங்கள், விவேகம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஞான விசாரவான் பவேத். அழகா சமத்த சத்சங்கத்துக்கு போவாங்க, நியூ இயர் அன்னைக்கு போவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் எவ்வளவு கொண்டாட்டம், ஊரெல்ல உலகம் எல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்கு, ஆடிட்டு இருக்கு, பாடிட்டு இருக்கு. இன்னும் ஆடுவான், இன்னும் பாடுவான், நேரம் ஆக ஆக. அதுக்கப்புறம் எங்க விடுவானோ தெரியாது. அப்புறம் தான் தெரியும், நாளைக்கு பேப்பர்ல வரும், டிவியில் அங்க இல்ல. ஞான விசாரவான் பவே. எப்போ ஞான விசாரத்துல ஈடுபடுற நமக்கு ஒரு ஆசை வந்ததோ, அது நல்ல முகூர்த்தம், நல்ல நாள், அத்த புத்தாண்டு, அத்த வைகுண்ட ஏகாதசி, அத்த பொங்கல், சமயக் கிராந்தி, சங்கராந்தி, அது வேற வரப்போறது நடுல. எல்லாமே ஞான விசாரவான் பவேத். அவனு ஞான விசாரத்துல ஈடுபடுவான். பாருங்க எவ்வளவு கிளியரா எப்படி சொல்ற, சந்தேகத்துக்கே இடமில்லை. ஞான விசாரவான் பவேத் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு 11வது ஸ்லோகம். இங்க ஒரு சின்ன டைவர்ஷன் டாபிக், திசை கொஞ்சம் மாறுது. ஆக்சுவலா மெயின் டாபிக்கு அது சம்பந்தம் இருக்கு, ஆனா ஒரு டீவியேஷன், டைவர்ஷன் எடுத்துக்க. 11, 12, 13வது ஸ்லோகங்கள் ஒரு விதமான விசாரணை நடக்க போறது. எது பத்தி? இந்த கர்ம விஷயம்தான், கர்ம விஷயம்தான். ஆனா இப்படி இருக்கிற, இப்படி புரிஞ்சுக்க வேண்டிய இந்த கர்ம விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்காம சில பேரு அப்படின்னு ராமர் இருக்கிற காலத்திலேயே எப்பவுமே அந்த வேதங்கள் இருக்கும் போதுல இருந்து அது கேட்டு படிச்சவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியுமா என்ன? எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சுக்குவாங்களா, தெரிஞ்சுக்குவாங்களா? கஷ்டம் தானே எப்பவுமே. ஏன்னா பல பிரெயின்ஸ் இருக்குல்ல, மனுஷர்கள். அதனால ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு பேசுறவங்க சில பேர் இருக்காங்க. அப்படின்னு அவங்கள முதல்ல அவங்க என்ன பேசுவாங்க, அவங்களுடைய அபிப்பிராயம், மதம் என்ன, அபிப்பிராயம், நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி 3 ஸ்லோகங்களுக்குள்ள முதல்ல அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க பேசுறது இது, அவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ற மாதிரி நனு அணி ஸ்லோகம் ஸ்டார்ட் ஆகுது. படிப்போம். நனுன்னா சார், அப்ஜெக்ஷன். ஆனா ஆமா, நீ இப்படி எல்லாம் பேசுறே, நாங்க வேற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஐ திங்க் நீங்க நல்லா படிக்கலன்னு நினைக்கிறேன், நீ சின்ன பையன்.
நாங்க எவ்வளவு அனுபவம் இருக்கிறவங்க அப்படின்னு. ஸோ பேசுறவங்க இருப்பாங்க எப்பவுமே எப்பவுமே. படிக்கிறோம் 11வது ஸ்லோகம். நனு கிரியா வேத முகேன சோதிதா ததைவ வித்யா புருஷார்த்த சாதனம் கர்த்தவ்யதா பிராணபிருத பிரச்சோதிதா வித்யா சகாயத்வமுபைதி சா புனः. நான் கொஞ்சம் முதல்ல சில பாயிண்ட்ஸ் சொல்றேன், அதுக்கப்புறம் 3 ஸ்லோகங்களும் அப்படியே ஒன்று ஒன்று படிச்சேன். ஸோ 11, 12, 13வது ஸ்லோகங்கள். யாரு பத்தி யாரு இவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஒரு பேர் இருக்கான்னா சமுச்சயவாதிகள். இன்னும் கொஞ்சம் பிரிச்சு சொல்லணும்னா ஞான கர்ம சமுச்சயவாதிகள். ஞான கர்ம 2 சேர்ந்துதான் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க. அப்படின்னா கர்மத்தினை விடவே கூடாது சாகர வரைக்கும். இது இவங்க இப்படிப்பட்டவங்க சமுச்சயவாதிகள். இது பகவத்கீதையிலேயே 3வது கர்மயோகம் பத்தி பேசும்போது பாஷ்யத்துல சங்கரர் நிறைய கொண்டு வருவார். இப்படி கர்ம பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இதுல இப்படிதான் சித்தசுத்திக்காக மட்டும்தான் கர்மன்னு நம்ம பேசுறோம். இதோ இப்படி இருக்காங்க சில பேர் சமுச்சயவாதிகள். தப்பு நீங்க பேசு, கர்ம விடவே கூடாது. ஆனா ஓகே, ஆனா ஞானத்துக்கு இந்த கர்ம கூட பக்கத்துல இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் ராமர் 14ல 23வது ஸ்லோகம் வரைக்கும் அவங்க பேசுறது எல்லாம் தப்புன்னு சொல்லி நிரூபணம் பண்ணி பேசுவார். இதுதான் விஷயம். அப்ப நமக்கு உண்மையான ராமகீதை இன்னும் கொஞ்சம் ஆழமான தத்துவம் 24ல தொடங்கிறது. ஆனா இது ரொம்ப முக்கியம். இப்பதான் சாதன பஞ்சகத்திலும் அந்த எண்டிங்ல அந்த கர்ம விஷயம் எல்லாம் பேசி முடிச்சு அங்க வந்துச்சு பார்த்தீங்களா. புரதாரண்ய உபனிஷத்துலயும் அந்த டிஸ்கஷன்ஸ் வருது, இங்கேயும் வருது. கொஞ்சம் அங்க வித்தியாசமா டிஃப்ரெண்டா அனாலிசிஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கிறது. ஸோ இவன் சமுச்சயவாதி. சமுச்சயம்னா டுகெதர், சேர்ந்து. ஸோ இவரோட முக்கியமான கருத்து வாழ்க்கை முடிச்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் கர்ம பண்ணிட்டே இருக்கணும். அதையும் முக்கியமா நித்திய கர்ம கூட விடக்கூடாது. அதுக்கு அவன் ஆர்கியூ பண்ணுவான். இப்போ ஒரு கர்ம செய்யும் போது அக்கர்மத்துல உதாரணத்துக்கு இங்க கணபதி ஹோமம் பண்றோம்னு அதுக்கு எத்தனை சுத்தி வேற கர்ம அங்கங்கள் இருக்கா இல்லையா? யாருக்காக பண்றோன்னு எஜமானி இருக்கணும். பொதுவா நம்ம வீட்டுல ஏதாவது பண்றோம்னா நம்ம எஜமானி நம்ம பண்ண வைக்கிறோம். நமக்காக வாத்தியார் பண்ணுவார். அப்ப எஜமானி இருக்கணும், பண்ண வைக்கிற வாத்தியார் இருக்கணும். அப்புறம் கணபதி ஹோமம்னா இதுக்கு அக்னி குண்டம், அந்த கோலம், இதெல்லாம் இப்படிதான் போடணும். இருக்கு அதுக்கெல்லாம். ஒண்ணுக்கு ஒரு ஹோமத்துக்கு ஒரு யந்திரம் தனியா இருக்கு. சொல்ல வேண்டிய மந்திரங்கள் வேற, ஆகுதி பண்ணக்கூடிய திரவியங்கள் வேற, இப்படி பலதெல்லாம் இருக்கு. என்னது? தேச கால திரவிய அந்த எஜமானி கர்த்தா இத்தனை விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நடந்தா அந்த கர்மத்துக்கு சரி அங்கங்கள் இருக்கு. அதே போல் ஞானம் అనేది மோட்சம், அது அடையணும்னா அதுக்கு இந்த கர்மம் అనేది எப்பவுமே கூட அங்கமா இருக்கணும்.
இன்னும் சொல்ல வந்தா இவன் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபெனட்டிக், சரியா? அவனுடைய கருத்துல அவன் ரொம்ப ஸ்ட்ராங், எடமெண்ட், ஃபெனட்டிக். அன்னிலே என்ன சொல்லுவான்னா, అసలు కర్మదా ప్రైమరీ ముఖ్యం, இந்த ஞானம் అనేది செகண்டரி. அப்படி சொல்றதுனால ఇవనుடைய ఉద్దేశத்துல என்னன்னா, இன்னும் மேல సన్యాస ఆశ్రమం అనేది అసలు இல்ல என்னுவாங்க. சந்நியாச ஆசிரமம் நம்ம சாதன பஞ்சகத்துல அவ்வளவு பேசியிருக்கோம். அது எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சத்சங்கத்துக்கு வந்தப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாம் ரிட்டையர்டு பீப்புள் தானே, தெரியும். சொல்லி வைப்போமே, அவங்களுக்கு எப்போ புரியுறதோ அப்போ புரியும். வரை மானசிகமாவது சந்நியாசம் வேணும், ஏஜ் வயசுக்கு தகுந்த மாதிரி. அது பாக்கியமா இப்போ இந்த காலத்துல அப்படியே ட்ரெடிஷ்னலா பண்ணலன்னா கூட மனசு மானச சந்நியாசம் தான் முக்கியம், தேகான்யாசம் தான் நிஜமான சந்நியாசம் சொல்லிருக்கு. இவனை உச்சிலோ சந்நியாசம் అనేది எடுக்கக்கூடாது. சந்நியாசம் ஆசிரம் అనేది இல்லை. என்ன வாழ்க்கை கடைசி வரைக்கும் இவன் கர்மம் செஞ்சுட்டே இருக்கணும்னா, ட்ரெடிஷ்னல் சந்நியாசத்துல என்ன, இந்த ட்ரெடிஷ்னலா செய்யற நித்திய கர்ம பத்தி முக்கியமா சொல்றான் அவன், சரியா? அப்புறம் இந்த நித்திய கர்மங்களை நீ விட்டுட்டா உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு இல்ல, பிரத்யவாய தோஷம் வரும், ஒமிஷன் சின்னு வரும். பிரத்யவாய தோஷம்னா செய்யாம இருக்கிறதுனால. நீ சந்நியாசம் எடுத்தான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நீ நிறுத்திட்டா அவன் என்ன சொல்லுவான் மேல, சந்நியாசிகள் சந்நியாசிகளுக்கு யாருக்கும் மோட்சம் வராது. ஏன்னா அவங்க நிறைய பாப்பம் பண்ண போல் இந்த கர்மம் எல்லாம் பண்ணலன்னா அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்துல இருக்கிற ஸ்ருதியில இருக்கிற சில விஷயங்களே கோட் பண்ணுவான். உதாரணத்துக்கு ஏன்னா சில இடத்துல அப்படி உபனிஷத்து வேதாந்தத்துல கூட முண்டக உபனிஷத்து உதாரணத்துக்கு கர்மத்தினை ரொம்ப பாராட்டி சொல்லிருக்கு, இது சத்தியம் அப்படின்னு. அவன் அதெல்லாம் ரொம்ப சின்சியரா எடுத்துக்குவான். ஒரு உதாரணம் கொடுக்குறேன், அவனை நினைச்சு பேசுற விஷயம், சரியா? 2 நாள்ல ரொம்ப வேதாந்தமே இப்படி ரொம்ப ஆழமா போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிதான் சண்டே அன்னைக்கு டாபிக் மாத்திட்டோம், சரியா? அதனால நேற்றுக்கு கொஞ்சம் கதை சொல்லியிருக்கேன், இன்னைக்கு கதை சொல்ல முடியாது, சரியா? எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருந்து கேளுங்க. அப்போ சந்நியாச ஆசிரமம் தவறு, சன்னியாசிகளுக்கு மோட்சம் வராது, அவங்க உண்மையா சொல்ல பாபம் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா பிரத்திவாய தோஷம் இருக்கு. முண்டகோபனிஷத்துல அந்த கர்ம விஷயம் அதெல்லாம் சொல்லும்போது அக்னிஹோத்திரம் பத்தி மெயினா பேசியிருக்காங்க. அக்னிஹோத்திரம் ரொம்ப முக்கியம் இந்த ட்ரெடிஷ்னல் கர்ம காண்டத்தில். இவனுடைய உத்தேசம் இன்னும் கூட என்னன்னா, சின்ன சின்ன ஏதோ அந்த ஒரு சந்தியாவந்தன சின்ன கர்மம் இல்லை, யக்ஞ யாகங்களும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைமித்திகமானது அதெல்லாம் பிளஸ் நித்தியம். முண்டகோபனிஷத்து யஸ்யாக்னிஹோத்ரம் அதர்ஷமபௌர்ணமாசம் அசாதுர்மாஸ்யம் அநாக்ரணீயம் அதிவிவர்ஜனம் ச அஹுதம் அவைஸ்வதேவம் அவிதினாம் ஹுதம் ஆசப்தமாம்ஸ்தஸ்ய லோகான் ஹினஸ்தி. முண்டகமெல்லாம் ப்ரோஸ் ஆர்டர் கொஞ்சம் அப்படி படிச்சு எல்லாம் அங்கே எல்லாரும் ஆறு வந்துச்சு. யாரு அக்னிஹோத்திரம் நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணலையோ, அப்புறம் தர்ஷ பூர்ணமாசியம் மாசம் 15 நாளுக்கு ஒரு அமாவாசை பௌர்ணமி தர்ஷ பூர்ணமாசியம், அப்புறம் சாதுர்மாசிய விரதம், அநாக்ரணீயம்னா இதெல்லாம் பேசியிருக்கோம். அந்த புது புது தானியம் அதெல்லாம் வளர்ந்து வரும்போது கூட இவனு வளர்த்துட்டானா இவனு செஞ்சான் இல்லையாமா. இப்போ பிராமணனை விவசாயம் பண்ணல, சில பேர் பண்ணலாம், பண்ணல. ஆனா கூட அந்த சீசன்ல வர இது எல்லாத்துக்கும் இவன் அக்ரணீய விவரிச்சான்.
அப்ப அதே போல அதிதிக்கு சேவை பண்றது இல்ல. அப்புறம் கொடுக்க வேண்டிய விஷயங்களோட அகுதம் ஒழுங்கா பண்ணல. வைஸ்வதேவம் అనేది ஒரு தினந்தோறும் கூட பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் இதெல்லாம் விதி இல்லாம சொன்னபடி செய்ய வேண்டிய விதமா செய்யாம இருந்தா 7 தரங்கள் இவனும் 7 ஜன்மங்களுக்கு எல்லாம் நஷ்ட போய் கீழே யோனி ஜன்மங்களுக்கு போவான். இதெல்லாம் சொன்ன பயம் வராது? அப்போ இது இந்த காலத்துல பயம் வராது சார். இங்க நீங்க பேசினது இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அமாவாசை ஏதோ காக்காதே அது மட்டும் கொஞ்சம் தெரியும் இந்த தமிழ்நாடுல. நிஜமாவே நமக்கு யாருக்கும் இது தெரியாது. இப்ப இருக்கிற பிராமணர்களுக்கே, பிராமணர்னா அந்த நித்தியம் வாத்தியாரம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சாதாரணமா பிராமணர்கள் சொல்லிக்கிறவங்களுக்கு கூட இது எதுவுமே தெரியாது. இந்த வார்த்தைகளே தெரியாது. அப்படி இருக்கிற இப்படி சூழ்நிலை. ஆனா நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறோம், அவ்வளவுதான். சரியா? அது அப்புறம் இப்போ மறப்பு என்ன பண்ண சொல்றவனேது உங்களுக்கு அப்பப்போ பதில் கிடைக்கும். பேசாம எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணு. தெரியல இப்ப என்ன பண்ண போறேன் பண்ணிட்டு ஆத்ம சிந்தனைக்கு வா. கன்ஃபியூஷனா இருக்குல்லங்க, ஆத்ம சிந்தனைக்கு வா. உங்க சந்தேகங்கள் எல்லாம் நீக்கப்படும். சரி, ஆனா இது சொல்லப்பட்டு இருக்கு முண்டக்கோப்பரி. இந்த மாதிரி நிறைய இடத்துல எங்க என்ன சொல்றது அதெல்லாம் கோட் பண்ணி, அதனால 7 தரங்கள் இவனு 7 லோகங்கள் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உன்னதமான நோக்கம் எதுவுமே கிடைக்காம இவனு கூட 7 ஜன்மங்களுக்கு கீழே போயிட்டான். இவன் மட்டும் இல்ல, இவனை சேர்ந்தவங்க எல்லாரும். அதனால இப்படி இருக்கு. சரி, கீதையில பார்த்தா ராமர் இந்த கதை சொல்லும் போது அப்போ இருக்கிற சமுச்சயவாதிகள் பகவத்கீதை கேட்கல. பகவத்கீதை எப்போ நடந்துச்சு தெரியல. வேற ஏதாவது கீதை இருக்கலாம். இப்போ ராமகீதை இருக்கிற போல் என்னையோ கீதை நமக்கு தெரியும், நம்ம படிச்சோம் இல்லையா? அப்பதான் சொல்லணும். கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோக சங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. கர்மணைவ ஹி, கர்மணா ஏவ ஹி ஜனகாதயः சித்திம் ஆஸ்திதாக, அந்த கர்ம மூலமாக ஜனகர் அவங்க எல்லாரும் கூட அந்த சித்தியன்னா ஞானம் அடைஞ்சாங்க. கர்ம மூலமான எவ்வளவு நாளைக்கு என்ன பண்ணாங்க, அப்புறம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆசை இப்போ சம்சித்தியம் அடைஞ்சாங்க, மோட்சம் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஆசையே இருக்காது. ஆசை இல்லைன்னு அப்புறம் எதுக்காக தான் கர்மம் பண்ணுவானா? எது ஆசிச்சு கர்ம பண்ணணும்? எதுக்காக பண்ணுவானா? நான் இங்க சொல்லியிருக்கேன். ஆனா அது அந்த லெவல்ல 3வது அத்தியாயத்துல அர்ஜுனனு முதல்ல எழுப்பிவிட்டணும். அவனுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் நீக்கணும். அவன் இருக்கிற லெவலுக்கு அவனுக்கு முதல்ல கர்மயோகத்தோட முக்கியத்துவம் சொல்லி தரணும். கர்மயோகத்தை நம்ம பூர்ணமா நெகேட் பண்ணலையே. கண்டிப்பா ஆரம்பத்துல ராமர் அதானே சொன்னாரு, எல்லாருக்கும் கர்மயோகம் பண்ணிதான் சித்த சுத்தமாயிதா தகுதி வந்திதா சத்சங்கத்துல உட்கார்ந்து அப்புறம்தான் ஞானம் உபதேசம் தத்துவ விசாரண வேலை பண்ணும். அப்போ அதுக்காக சொன்னார். அதே பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் வேறே கூட ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திர்பவதி கஷ்சன. என்ன சொல்றார்? கர்மே பண்ணாமே ஆரம்பிக்காம செய்யாம நைஷ்கர்மிய சித்தி, ஆக்ஷன்லெஸ் ஸ்டேட் எப்படிதான் வரும்? வராது. அப்புறம் சந்நியாசம் எடுத்ததுனால நீ சித்தி அடைய முடியாது. சித்தன்னா மோட்சம் ஞானம். சந்நியாசம் எடுத்தவங்க எல்லாம் ஞானம் வந்துச்சா என்ன? சந்நியாசம் எடுத்தவங்க எல்லாரும் சாஸ்திரம் படிக்கிறாங்கல்ல என்ன? அசல் சாஸ்திரம் என்னன்னே தெரியாம நிறைய சன்னியாசிகள் இருப்பாங்க. நச்ச சந்நியாசனாதே, சந்நியாசத்தினால மட்டும்
சித்திர் ந பவதி கஷ்டன, ஒருக்காகவும். அப்போ பாத்தீங்களா, அதனால சந்நியாசமே எடுத்துக்கூட அவனு அது ரொம்ப டூ மச் எடுத்துக்கோனே. அதுக்கு அடுத்தது என்ன, அடுத்த சாப்டர் என்ன, அடுத்தது என்ன, அது கனெக்ஷன் பண்ணிக்க மாட்டான். என்ன பண்றது, நம்ம அப்படிதானே, முழுசா கேட்கணும், ஒழுங்கா கேட்கணும், சிஸ்டமேட்டிக் கேட்கணும்னு நினைக்கிறோமா? அப்படி 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 கேட்டுட்டு நம்ம பாட்டி நம்ம என்னென்னமோ கனெக்ட் பண்ணிக்கிறோம். போன் கனெக்ட் பண்ண மாதிரியா. எப்படி எப்படியோ கனெக்ட் பண்ணிட்டு எப்படி எப்படியோ என்னென்னமோ வரும். எந்த சேனலுக்கு கனெக்ட் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும் தெரியணும் இல்லையா? சரி, இப்படி பல உதாரணங்கள் அவன் எடுத்து சொல்லுவான். இன்னும் பாருங்க, வேதங்களே கர்மத்தினையும் சொல்றது, ஞானத்தினை பத்தி சொல்றது, நாங்க அதை ஒத்துக்கிறோம். ஆனா வேதம் சொல்றது இன்னும் பார்த்த கர்மத்தினை பத்தி 3/4 பாகம் சொன்ன, ஞானம் பத்தி 1/4 பாகம் தான் சொல்லுது, 1/4 கூட இருக்காது. அப்பயே இது எவ்வளவு முக்கியமா இருக்கிறதுனால தானே அவ்வளவு சொல்லியிருக்கணும். இப்படி ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ண. சோ ஞான மார்க்கத்துக்கு வேண்டிய விதங்கள், கர்ம மார்க்கத்துக்கு வேண்டிய விதிகள் எல்லாமே, அந்த செய்ய வேண்டியது எல்லாமே வேதங்கள் தானே பிரமாணம். அதனால இவங்க சொல்றது கேட்டா இப்படி இவங்க அப்படி ரைட்டவே ஸ்டெடிவே தவறுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் அவங்க லாஜிக். சரியா? இப்போ நான் பேசினது இல்லை இந்த 3 ஸ்லோகங்களுக்குள்ள அங்கங்க பாயிண்ட் வைஸா கொஞ்சம் கொஞ்சம் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடைச்சது இல்லையா? இப்போ ஸ்லோகமுடைய அர்த்தம் பார்க்கிறோம். ஸோ இவன் வந்து பூர்வபக்ஷன்னு வச்சுக்கணும். பூர்வபக்ஷன் அப்போனன்ட் பார்ட்டி. ஓகே, நம்ம எல்லாரும் சித்தாந்திகள். சித்தாந்தம்னா வேதாந்தத்தினை பிடிச்சிருக்கிறவங்க. அவன் வந்து அந்த வேத அந்தத்தினை பிடிக்கல, வேத பூர்வத்தினை பிடிச்சிருக்கிற பூர்வபக்ஷி. ನಾನು క్రియా వేదముఖేన చోదిత, கர்ம கூட வேத வாயால தானே, வேத முகமா சோதித்தான்னு வேதமே தானே பிரிஸ்கிரைப் பண்ணி சொல்லிடுது. அதே போல் வித்யா கூட ததையேவ வித்யா, வித்யா கூட வித்யன்னா இந்த ஞான விஷயம் கூட அதே வேதம் தானே சொல்லிருக்கு. எதுக்கு சொல்லிருக்கு? புருஷார்த்த சாதனத்துக்காக. ரொம்ப சிம்பிள். புருஷார்த்த சாதனம், மனுஷன் என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணுமோ அதுக்காக. ஸோ முதல்ல கர்மயோகம் இல்லைன்னு தர்மம் அனுஷ்டானம் தானே கர்மம், கர்மயோகம். அதனால இவனுக்கு பல சுகங்கள், போகங்கள், பல லோகங்கள் எல்லாமே கிடைக்கும், அர்த்த காமங்கள் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் மோட்சம் விரும்புறவன் மோட்சத்துக்கு போவான். இல்லை நான் அப்புறம் அடுத்த பஸ்ல ஏறுவேன்னு சொன்னா அடுத்த ட்ரெயின்ல அப்புறம் வருவான். ஸோ புருஷார்த்த சாதனத்துக்காக வேதம் தானே இந்த கர்மயோகம், கர்ம விஷயம் எல்லாம் கர்மகாண்ட பேசியிருக்கு. அதனால உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனும் பிராணபிருத்தா கர்த்தவியதா பிரச்சோதிதா, கர்த்தவியதான்னு பண்ணிதான் ஆகணும். பிராணம் இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கிற இந்த மனிதர்கள் வேத அனுசரிக்கிறவங்க, பிராணபிருத்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மனுஷன் வந்து கர்த்தவியதா கர்ம எது சொல்லப்படுது, பிரச்சோதிதா கர்ம கர்த்தவியதா அப்படின்னு சொல்லி. இன்னும் அது மட்டும் இல்லை, மேலும் என்ன ஆகும் தெரியுமா? இது வந்து வித்யா சகாயத்துவம். அந்த வித்யக்கு கர்ம நல்ல சகாயம் பண்ணும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சா புனக, அது மட்டும் இல்லை, மேலும் இந்த வித்யா சகாயத்துவம் உபயத்தை, ஆக்சிலரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்படின்னு சொல்லி பேசியிருக்கா. ஞான கர்ம சமுச்சயவாதி இவன். இவனுக்கு ஞானத்தின் பூர்ணமா நெகேட் பண்ணல இவன், ஆனா கர்மனை விடக்கூடாதுன்னு.
கர்மன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ நீ கிரகஸ்தனாவே இருக்கணும். இவன திருஷ்டிలో கிரகஸ்தனான்னா கிரகஸ்தனா இருந்தாதான் கர்மம் எல்லாம் பண்ணிட்டே இருக்க முடியும். அப்புறம் சன்னியாசி ஆனவன் ட்ரெடிஷ்னலா அவன் என்ன எல்லாம் எடுத்துருவான். உபவீதம் பூனல் எடுத்தாச்சு, முடிய எல்லாம் எடுத்துருவான். அவனுக்கு அவனே ஸ்ராத்தம் வச்சுக்குவான். இப்படி எல்லாம் அதிக சில இதெல்லாம் இருக்கு. ఇది తవరని అర్థాన్ని சொன்னேன். సన్యాసం అనేది ஆனா ராமர் சங்கரர் ப்ரூவ் பண்ணுவாரு. ராமரே அடுத்த சொன்னேன் 14ல இருந்து 23 ஸ்லோகத்துக்குள்ள சந்நியாசம் எடுத்துதான் ஆகணும். இட் இஸ் மஸ்ட் அண்ட் ஷுட் என்ற. ஓகே, பயப்பட வேண்டாம், கட்டாயம் கண்டிப்பா சந்நியாசம். சரி, இப்படி இவனுடைய வாதனை தொடங்கிச்சு. சிம்பிள் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் 12வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, கர்மா கிருதௌ தோஷமபி ஸ்ருதிர்ஜகௌ தஸ்மாத் சதா காரியமிதம் முமுக்ஷுனா நனு ஸ்வதந்த்ரா த்ருவ காரியகாரிணி வித்யா ந கிஞ்சின் மனசாப்யபேக்ஷதே. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அக்ருதோ கர்ம, கர்ம செய்யாம இருந்தா, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஈஸி. தோஷமபி, உனக்கு பலம் வர்றது பத்தி இல்ல, நீ செய்யாம இருக்கிறதுனால சின் ஆஃப் தி ஒமிஷன், செய்யாம இருக்கிறதுல பிரத்யவாய தோஷம். இப்போ இந்த சந்தியாவந்தனம் இப்போதைக்கு மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சது அந்த சந்தியாவந்தனம் விஷயம் தானே, ரெகுலரா பண்றது. அக்னிஹோத்திரம் யாரும் ரெகுலரா பண்றது இல்லை. அது செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேட்டா, ஏதோ சின்ன வயசுல அப்படி எல்லாம் சொல்லுவோம், உனக்கு நல்லா மேதாசக்தி வரும், சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும், மூளை வேலை நல்லா செய்யும், அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவோம். தவிர உண்மையா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கரெக்ட் இல்லை, ஒன்றும் கிடைக்காது. அப்படியா? ஆனா அப்படின்னு சொன்னா யாரோ அது பண்ணுவானா? ஒன்றும் கிடைக்கல, நான் பண்ண மாட்டேன் சார், பண்ணல என்ன பிரத்திவாய தோஷம் வரும். இது என்ன சார், பண்ணா ஒன்றும் கிடைக்காதன்றீங்க, பண்ணல அதே அது சத்தியம்தான். முண்டகோபனிஷத் சொன்ன போல் சத்தியம்தான். சத்தியம் என்ன அர்த்தம்? எவ்வளவு நாளைக்கு நீ இன்னும் மெச்சூர் ஆகாமே, சித்தசுத்தி ஏற்படாமே, கர்மத்தனை உட்டி கொடுக்கிற தைரியம் வரல, தியாக புத்தி வரல, ஆத்ம சிந்தனை மேல இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரலையோ, வைராக்கியம் விவேகம் வரல, அப்போ வரைக்கும் அது சத்தியம். அப்போ வரைக்கும் அது சத்தியம். உனக்கு மனசுல உறுத்துறதா, பயமா இருக்கா, அப்போ வரைக்கும் அது பண்ணிட்டு ஜாகிரதை. அதான் சொல்றேன் நான் நிறைய வாட்டி, எனக்கு இனிமே அந்த பயமும் அது கோரை ஏதாவது செய்யலையே, என்ன ஆகுமோ, பாப்பம் வருமோ, அப்படி ஒன்று இப்படி ஒன்று அந்த பயம் உனக்கு இன்னும் இருந்துட்டே இருக்கன்னா பண்ணிட்டே இரு, சிரவணமும் பண்ணிட்டே இரு. அதே பண்ணிட்டே இருக்குன்னு அங்கே உட்காராது, பயம் போகாதுன்னு உனக்கு. சாதாரண பக்திலேயே பயம் இருக்குன்னு எத்தனை வாட்டி சொன்னா நான். நம்ம பக்திக்கு என்ன டெஃபினேஷனு? பக்தி வித் ஃபியர் அண்ட் பார்கெனிங், அதுதான் நம்ம பக்தி. இவன் அப்போ தோஷம் வரும், பிரத்யவாய தோஷம் வரும். ஏன்னு சொன்னா ஸ்ருதி விதிச்சிருக்கு, ஸ்ருதிக்கு மதிக்க வேண்டாமா? வேதம் ஸ்ருதி ஜெகோ, ஸ்ருதி காஷன் கொடுக்கறது.
ஒரு சின்ன ஜோக் போல் ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு சுவாமிஜி கிட்ட கேட்கிறாரு, சுவாமி இவ்வளவு சொல்றாங்க காலையில எழுந்திரிச்ச உடனே, அது அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும், சீக்கிரமா எழுந்திருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வைஸ்வதேவ இது பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், வைஸ்வதேவம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், அப்புறம் மத்தியான சந்தியாவந்தனம் பண்றாங்க, அதுக்கப்புறம் இது சொல்றாங்க, அவபோசனம், அப்புறம் ஆச்சமனம், இது இவ்வளவு சொல்றாங்க. இவ்வளவு பண்ணினவன்னா நான் ஆபீஸுக்கு எப்படி போவேன்? ஆபீஸ்ல இதெல்லாம் பண்ண முடியாது. ஆபீஸ்க்கு எப்போ போகணும்? நான் எப்படி போக முடியும்? யாரும் கலக்கட்டால இருக்கிறவனு கேட்கிறான். கலக்கட்டால ஆபீஸுக்கு போகணும், எலக்ட்ரிக் ட்ரெயின் இந்த பாம்பேல சொன்னா அவன் காலையில கிளம்பிட்டு போகணும். ஆமா, எல்லாம் நைட்டே சமைச்சு வச்சுக்கணும், எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்ட காலையில கிளம்பிட்டு இவனு 10 மணிக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவ்வளவு தூரம் அப்படிப்பட்ட ஒரு பிஸி டைம் இல்ல. இதுக்கு ஒரே ஒரு பதில் என்னதான் சொல்ல முடியும்? ஏன் இப்படி இவ்வளவு விதிச்சு இருக்கு, இப்படி 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 டைம் இல்லாமன்னு ஒரே பதில், நீ வேலைக்கு போகாம இருக்கிறது தான் இவ்வளவு விதிச்சிருக்கு. வேலைக்கு போகாம இருக்கணும். இது நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன் சார். வேலைக்கு போகாம என்ன சார் நீங்க போயிட்டு வர சார், உங்களுக்கு பேசவே தெரியல அப்படி இப்ப சொல்லுவேங்க. கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன். அப்படின்னு அர்த்தம், நீ இவ்வளவு ஏன் இவ்வளவு உன்னை அப்படி ஸ்ட்ரிக்டா நியமம் வச்சு நிஷ்டலோ இப்படி வைக்கலன்னா நீ தேவையில்லாத எல்லாத்துல போய் மாட்டிக்கிட்டு அனவசரமானதெல்லாம் செய்வேன். மனுஷனுடைய மனசுக்கு அப்படிப்பட்ட ஒரு டைம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இவனுக்கு நியமிச்சிருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கு இத்தனை சொல்றது, அப்படி சொல்றது, இப்படிதான் சொல்லு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு ஏன் சொல்றதுன்னா, இல்லைன்னா நீ இதாயிடுவேன். எல்லாம் தவறு செய்யறதுலயே, அதர்மத்திலேயே இஷ்டத்துக்கு ஆயிடுவேன். அது ஆகக்கூடாதுன்னு. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படி என்ன, உனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி முக்கியம் இல்லைன்னா அப்படிதான் இருக்கும். அதே போல்தான் வாழ்க்கையில கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவது நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் முதல்ல, அதுக்கப்புறம் விளங்கிதான் ஆகணும், குட்டிதான் ஆகணும். ஸோ இப்படி பல காரணங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் கிரகஸ்தனும் வேலைக்கு போறவனுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை. சரி, இங்க அதனால சதா காரியமிதம் முமுக்ஷுனா, முமுக்ஷு அనే வார்த்தை போடுறாரு. மோட்சம் அடையணும்னு இஷ்டம் இருக்கிறவன் அவனு எல்லாம் கண்டிப்பா விடாம இந்த நித்திய நைமித்திக கர்மங்கள் எல்லாம், நைமித்திக கர்மம் அப்பப்போ வேலை பண்ண முடியலன்னு பரவாயில்ல, நித்திய கர்மனே விடும் அப்படின்னு சொல்லி அவனே ஒரு கேள்வி கேட்கிறான். நனு இங்க பாரு, நல்லா நான் சொல்றது புரியுதா? யாரு? பூர்வபக்ஷி. ஒருவேளை நீ இல்லப்பா கர்மே தேவையில்லை, கர்ம நம்ம ஃபுல்லா விட்டுட்டா சுதந்திரமாவே, ஓகே, அது ஞானத்தினை கொடுக்கும், மோட்சத்தினை கொடுக்கும், ஞானந்தான் மோட்சத்தினை கொடுக்கும். துருவ காரியகாரிணி, அது கண்டிப்பா கஷ்டமா, டெஃபினெட்லி அது மட்டும்தான், ஞானம் மட்டும்தான் மோட்சம் கொடுக்கணும்னு சுதந்திரமா, இண்டிபெண்டா. ஒருவேளை நீ அப்படி நினைச்சுக்கிற வேணுமோ, நான் சொல்றேன், பி கேர்ஃபுல், காதுல போட்டுக்கோ. என்ன தெரியுமா? ஞானம் மட்டுமே கர்மத்தின் மொத்தம் விட்டுட்டு நீ ஞானமே பிடிச்சுக்கிட்டு அந்த சிரவணமே சரணம்னு போயிட்டே இருந்தா உனக்கு ஒண்ணு கிடைக்காது. யார் பேசுறதான்னு ஞாபகம் வச்சுக்கணும். நான் பேசல, ராமர் பேசல, சமுச்சயவாதி பூர்வபக்ஷி பேசுறான். நீங்க அப்படி நினைச்ச நடக்காத காரியம், கனவுல கூட நினைச்சுக்க முடியாத காரியம்.
மனசா கிஞ்சின் மனசாபி ந அபேட்சதே. ஈவன் மனசுல கூட நினைச்சுக்கவே முடியாது, கனவுல கூட நினைச்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படின்னு இம்பாசிபிள் அப்படின்னு அவனே பேசிட்டான். அந்த நனு అనేది அவன் பேசியிருந்தாங்க. சரி, 13வது ஸ்லோகத்தில் அப்புறம் ந சத்யகார்யோபி ஹி யத்வதத்வரஹ कार्योऽपि हि यद्वदध्वरः प्रकाङ्क्षते ज्ञानपि कारकादिकाम् प्रकाङ्क्षते ज्ञानपि कारकादिकाम् प्रकाङ्क्षते अन्यानपि कारकादिकान् அஞ்ஞானபி காரகாதிகான். அதான் அந்த தீர்க்கம் வரல, ஆணி சொல்லாம இருந்து அது கொஞ்சம் இடிக்கிறது. ததைவ வித்யா விதித பிரகாசிதோ விதித பிரகாசிதைஹி. கரெக்ட் சொல்லு. ததைவ வித்யா விதித பிரகாசிதைஹி விசிஷ்யதே கர்மபிரேவ முக்தயே. நான் டச் பண்ண பாயிண்ட் தான். என்ன சொன்னா, கர்மத்துல எப்படி பல அங்கங்கள் இருக்கோ, ஒரு வீசா கம்ப்ளீட்டா வீசா கிடைச்சது ஒரு மனுஷனுக்குன்னா அது என்ன ஜஸ்ட் அப்படி சொன்னா இப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு வாட்டி நான் போன வந்துச்சா? எத்தனை ப்ராசஸ் இருக்குது இருக்கா இல்லையா? வாங்கினவங்களுக்கு தெரியும், அது ரெனியூல் பண்ணும்போது தெரியும். இந்த ஆஃபீஸ் போனோம், அங்கே போகும்போது அது அந்த ஃபார்ம், இந்த பேப்பர்ஸ் அந்த பேப்பர்ஸ் அந்த சிக்னேச்சர் இந்த சிக்னேச்சர் எல்லாம். அதேபோல் கர்மத்தை சுத்தி நிறைய அங்கங்கள் இருக்குல்ல, அந்த அந்த விஷயத்துலதான் இதுல பேசுறேன். நான் 3 ஸ்லோகங்கள்ல வர விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டேன் சுருக்கமா. அப்போ அந்த அதுபோல் தான் என்ன சொன்ன, கால தேச கால திரவியம் எல்லாம் ஒழுங்கா இருந்தாதான் அந்த கர்ம பலன் கொடுக்கும். அதே போலதான் இந்த கர்ம நேதி சைடு இல்லைன்னா உனக்கு ஞானம் பலிக்காது அப்படின்னு சொல்லி அதனால கர்ம சகித ஞானம் மட்டும்தான் மோட்சத்தினை கொடுக்கும் அவனுடைய கன்க்ளூஷன். இங்க வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, ந சத்திய காரிய கர்ம இல்லாம ஞான மோட்சம் கொடுக்கணும்னு பேசுற பேச்சு அது சரியானது இல்லை. சரியா? இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் ஒன். ஏன்னு சொன்னா, எத்வது எத்வத் அத்வரஹான்னா இங்க அதுதான் அந்த வேதிக் ரிச்சுவல். வேதிக் அந்த கர்ம ஏதாவது பண்றோமா, இவனுடைய முக்கியமானது அந்த வேதிக் ரிச்சுவல்ஸ் வருது. ரிச்சுவல்னு சொன்னா, நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர அதே ரிச்சுவல் தான், நான் தூங்குறேன் அதே ரிச்சுவல் தான், சாப்பிடுற ரிச்சுவல் அது இல்லை. வைதிக கர்மங்கள். அத்வரஹ அத்வரியுஹு, அத அந்த ஹோமம் பண்ண வைக்கிறவனும் அந்தவன் அத்வரியுஹு అని பார்த்தோம் முண்டகோபனிஷத்துல. பிரம்மா அத்வரியுஹு, அப்புறம் ஹோதா, 4 பிராமணர்கள் 4 வேதங்களை சேர்ந்தவங்க 4 பேரு, 4 பக்கம் 4 பேர் உட்காரணும். அப்போ 4க்கு 4 பேர் இல்ல, ஒண்ணுக்கு 4 பேரு. அஷ்டாதசான்னு சொல்லிருக்க முண்டகோபனிஷத்துல 18 பேர் இருக்கணும். 16 எஜமானி எஜமானுடைய பத்னி, அவங்க 2 பேர் இல்ல, 16 வேஸ்ட். அவங்களுக்காக அவங்க பண்ணிக்க மாட்டாங்க இல்ல, அவங்களுக்காக அவன் வீட்டுல பண்ணி. சரி, அத்வரஹ எப்படி பிரகாங்ஷதன்னா எப்படி அவசரமோ தேவையோ அதர் திங்ஸ் எல்லாம் அந்யான், அதேபோல் காரகாதிகான் அந்த மிச்சம் இருக்கிற சைடு ஆக்சசரிஸ், சரியா, அது எல்லாமே
அதே போலதான் ததா ஏவ வித்யா விதிதः. வேதிக் இந்த வேதத்துடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த வித்யக்கு கூட அது எப்போ பிரகாசிக்குமோ தெரியுமா? அதுக்கு கூட அது எப்போ பிரசித்தமா பிரகாசிக்குமோ, பலன் கொடுக்குமோ தெரியுமா? கர்மபிஹேவ, கர்ம கூட 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 இருந்தாதா அப்பதான் அவனுக்கு முக்தி, லிபரேஷன் கிடைக்கும். மொத்தத்துல கர்மனு விடக்கூடாது அப்படின்னு வாதனை, கர்ம சமுச்சயவாதி இப்படி பேசுறவங்க. இப்போ ராமர் பதில் கொடுக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, 14வது ஸ்லோகத்துல இருந்து இது தவறு, இப்படி பேசுறாங்களே அது நீ ஜாக்கிரதை புரிஞ்சுக்கலன்னா நமக்கு கூட ரொம்ப கரெக்டான அவகாகன விஷயம், சாஸ்திரம், ஆல்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இன்டிகிரேட்டட் அப்ரோச் இல்லைன்னா நமக்கு சந்தேகம் வரும். இவர் சொன்னதெல்லாம் நல்லதானே, கரெக்டா தானே இருக்கு, இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணும். அதனாலதான் விடமாட்டோம் நம்ம. இதெல்லாம் கேட்கவே இல்லை சார், ஆனா நான் அப்படிதான் சார். 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு, 60 70 வயசு வந்துச்சு, இப்ப இது பண்ணணுமா அது பண்ணணுமா பண்ணாம இருக்கணுமான்னு இன்னும் சந்திக்தம் நடி தெருவில் அப்படியே இருக்கு. ஒரு வயசு வந்தவங்களாவது அப்படி எல்லா வாழ்க்கை பார்த்து அனுபவிச்சு முடிச்சவங்களாவது வேதாந்தத்திலயோ சிரவணத்திலயோ ஞானத்திலோ முழுசா இறங்கலாம் இல்லையா? இறங்குறாங்களா? யாரும் இல்ல. இறங்குறாங்களான்னு ஜெனரல் கேள்வி. இறங்கிட்டோமா? இறங்க முடியுமா தெரியாது. என்ன ஆகுமோ இறங்குனதுக்கு அப்புறம்? அது எவ்வளவு என்ன ஆகும்? நான் தள்ளிட்டு போயிட்டு அடிச்சுட்டு போயிட்டா கங்கையில, ஞான கங்கையில அடிச்சு ஒன்னும் ஆக மாட்டேன். நேரம் முக்தடி ஞான கங்கையில அடிச்சுட்டு போகணும். என்ன அடிச்சுட்டு போறது? என்ன சர்வம் ந கர்மணான பிரஜயாதனேன தியாகே நைகே அமிர்தத்வமானசோ, சும்மாவா சொல்றதே. அப்ப நீ புரிஞ்சுக்கணும் எவ்வளவு நாளைக்கு எந்த அளவுக்கு கர்ம முக்கியம், எவ்வளவு நாளைக்கு அம்மா வயத்துல அந்த குழந்தை வளரணும், எவ்வளவு நாளைக்கு எல்கேஜி ப்ரீகேஜில் இருக்கணும். ராமர் பதில் கொடுக்கிறாரு. 14வது ஸ்லோகம் கூட ஆரம்பிக்கிறேன். கேச்சித் வதந்தி, இங்க அப்படி சொல்லல, ஸ்ரீராம உவாச்ச, அதையும் ராமர் தான் சொல்றாரு. நடுவில் ஏன் ஸ்பெஷல்னா, நீங்க நம்ம 3/4 மணி நேரம் இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் நம்ம அசல் சித்தாந்திகளை பூர்வபக்ஷிகளை மறந்து போகக்கூடாது. நான் என்ன பார்ட்டி சார்? பிஜேபி தான். கேச்சித் வதந்தீதி விதர்க்கவாதினஹ ததப்யசத்ருஷ்ட விரோத காரணாத் தேஹாபிமானாத் விவர்ததே கிரியாஹ வித்யாகதாஹங்கிருதிதः பிரசித்யதி. கதாஹங்கிருதிதः கிராஜுவலா விஷயத்தினை ராமர் விவரிச்சுட்டு வருவார். ஸோ லக்ஷ்மணா பார்த்திய கேச்சித் வதந்தி இது, இதோ இந்த மாதிரி சில பேர் பேசுவாங்க, சொல்லுவாங்க. எதுக்கு சொன்னாருன்னா, ராமர் என்ன சொன்னார் 8வது 9வது ஸ்லோகத்துல? கர்மனை நிந்த பண்ணிட்டார். அவர் கர்மத்துடைய லிமிட்டேஷன் சொல்லியிருக்காரு இல்லையா? ஒருவேளை நீ கூட ஏதாவது நினைச்சுக்கிட்டே இப்படி சொல்றாரு, கர்ம பந்தமாகும் அப்படின்னு சொல்லி, கர்ம அஜ்ஞானத்தால் வந்துச்சு, அந்த கர்மத ஜன்ம காரணமனே
அப்படின்னு நேர லக்ஷ்மணனை காட்டி கொடுக்கல. லக்ஷ்மணன் நீ இப்படி இருக்கேன்னு சொல்ல இருக்காங்க, அப்படி பேசுறவங்க இருக்காங்க, பெரிய குரூப்பே இருக்காங்க. இப்போ உலகம் மொத்தமும் நாடுல இது வைதிக தர்மம், சனாதன தர்மம், இது எதுவுமே நம்மாமே நாஸ்திகர்களா இருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல பாரத நாடு வரைக்கும் பார்த்தா ஆஸ்திகர்கள் தான் நிறைய இருக்காங்க சொல்லிக்கலாம். பட் உலகம் எல்லாம் பார்க்கும்போது மெஜாரிட்டி இருக்காங்களே இல்லையா? இப்போ மெஜாரிட்டின்னு பார்த்து நம்ம என்ன ஆகணும்? அது கரெக்ட்னு சொல்லணுமா? மெஜாரிட்டி இருக்கிறதுனால அது சத்தியம் ஆகாது, புரிஞ்சுக்கணும். நேருக்கு அதுதான் திரும்ப அடுத்த வாரம் வரப்போறது அங்க. புத்தசம் எப்படி எல்லாம் ஃபிளரிஷ் ஆகி எப்படி ஆஹா ஜிகு ஜிகு ஜிகுன்னு அப்படி இருந்துச்சு மெஜாரிட்டியா. நம்ம நாட்டுல மட்டும் இல்லை, வெளிநாட்டுல கூட போயிடுது. சரி, கேச்சித் வதந்தி இது யார் இவங்க தெரியுமா? விதர்க்கவாதினஹா. பகவான் ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. ஒழுங்கா தெரிஞ்சுக்காம என்னமோ லாஜிக் பேசுறவன்னு சொல்லிட்டு விதர்க்கத்தில் பேசுறான். விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாத விதண்டவாதம் போல் தர்க்கம், லாஜிக் ஓகே, ஆனா அந்த லாஜிக் வந்து விதர்க்கமா இருக்கக்கூடாது. விதர்க்கம் என்ன தெரியுமா? வேதத்தினை முழுசா புரிஞ்சுக்காம ஆரம்பத்தினையும் புரிஞ்சுக்கணும், அந்தத்தினையும் புரிஞ்சுக்கணும், கடைசியில ஃபைனலா என்ன சொல்ல வர்றது வேதம் అనేది உனக்கு புரியலன்னா நீ ஏதேதோ உனக்கு புரிஞ்சது மட்டும் எடுத்துக்கிட்டு நீ வாதனை பண்ணிட்டு இருந்தா உனக்கு பேர் விதர்க்கவாதி. வேதத்தினை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்னு அது ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா சொல்லி கொடுக்குறவங்க இருக்கணும், சம்பிரதாய வித்தான குரு கிட்ட படிக்கணும். அப்படி படிச்சா இல்லைன்னா நீ விதர்க்கவாதிதான். அதனால விதர்க்கவாதிகள் என்ன இவங்க அப்படி அசத் அவங்க இப்படி பேசிட்டாங்க, ஆனா அது எல்லாமே கூட ஃபால்ஸ், அசத். அப்படி அது வந்து சத்தியம் இல்லை, அவங்க நினைக்கிறதே சத்தியம் இல்லை, கரெக்ட் இல்லை. எப்படின்னா இதோ பார்த்தோமே, விரோத காரணத்துவாத் திருஷ்ட விரோத காரணத்துவாத். ராமர் வந்து அந்த காரணம் சொல்றாரு, அதுக்கப்புறம் அந்த விரோதம் అనేది இருக்கிறதுனால காரணம் பார்த்தோமே, அது அவர் ரெண்டு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் பண்ண முடியாது, இது அது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ திருஷ்ட விரோத காரணாத், இங்க விரோத காரணாத்தனது வந்து அவிரோதம் இல்லை. விரோதம் என்ன அர்த்தம் என்னன்னா அவங்க பேசுறது அந்த விஷயம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கிறதுனால அர்த்தம். அவங்க பேச்சிலேயே இந்த கான்ட்ரடிக்ஷனா இருக்கிறதுனால. என்ன கான்ட்ரடிக்ஷனும்? நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம்? சாஸ்திரம் சொன்னது அக்ஞானந்தா கர்மக்கு காரணம், சரியா? அப்போ அந்த கர்மம் வந்து அந்த அக்ஞானத்தை நீக்க முடியாது. அப்போ இவங்க வந்து ஆனா இல்ல இது பண்ணும், இது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா இது வந்து கான்ட்ரடிக்ஷனா இருக்கு இவங்க பேசுறது. அந்த காரணத்தினால இவங்க சொல்றது தவறு, ஃபால்ஸ், சரியா? அசத்தன்னாரு. ஏன்னா நான் சொல்ற திரும்பி உனக்கு பாரு, அங்க சொன்ன விரோதம் அவிரோத அது வேற, விரோதம் இல்லைன்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சு. இப்ப இங்க விரோத காரணம், என்ன விரோதம் இருக்கு இங்கன்னு சொன்னா வேற விதமா ராமர் சொல்றாரு. இப்ப இங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அங்க சொன்ன விரோதம் అనేది வேற, நாட் எனிமிக்கல். இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா கிரியா அபிவர்ததி தேக அபிமானாத். நீ கர்ம செய்ய தேக அபிமானம், பாடி ஐடென்டிஃபிகேஷன், நான் இந்த சரீரம், அப்புறம் அகங்காரம் மமகாரம் எல்லாமே பலப்படுறது தவிர இது குறையறது இல்லை. இது பிராக்டிகலா நமக்கு தெரியுற விஷயத்தினால, சரியா? கிரிய தேக அபிமான அபிவர்தத்தே, அதனால, சரியா? இவங்க ஆக்சுவலா
அந்த தேகம் வச்சுக்கிட்டுதான் இவங்க இந்த கர்மத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுக்கு ஏதோ சரி பண்ணிக்கணும், இது பண்ணிக்கணும், அது சாதிச்சுக்கணும், இது சாதிச்சுக்கணும், இது அங்க போகணும், அந்த லோகத்துக்கு போகணும், அந்த சுகம் அனுபவிக்கணும். அப்ப இது எல்லாமே అసలు మిథ్య మొదల విషయం. அந்த வார்த்தை உனக்கு புரியலன்னா கூட டிரான்சிட்டரி, டெம்பரரி. நீ எந்த லோகம் போனாலும் எந்த புண்ணிய காரியம் பண்ணாலும் அந்த புண்ணியம் தீந்துரும். அது உனக்கு புரிஞ்சுதா முதல்ல? அப்போ திரும்பி தீந்து போச்சுன்னா திரும்பி வேற இடத்துக்கு நீ போக வேண்டி இருக்குது. அப்போ புண்ணிய பாபம் பேலன்ஸுகள் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். 3 கர்மங்கள், சஞ்சித ஆகாமி கர்ம பிராரப்தம், சஞ்சித ஆகாமி பிராரப்தம், இது போயிட்டு இருக்கு. இதுல நீ என்னதான் சரி பண்ணணும்னு நினைக்கிற? இதுக்கு பின்னாடி அதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் நம்ம அடிக்கடிக்கு டிஸ்கஸ் பண்ற விஷயம் தான். கனவுல இருக்கிற கனவுன்னு போய் நீ என்னதான் கரெக்ட் பண்ணணுமோ, மாடிஃபை பண்ணணுமோ, இம்ப்ரூவ் பண்ணணுமோ கனவு. ஏதாவது ப்ராஜெக்ட் ஒரு இது பண்ணணுமோ, இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது பண்ண முடியுமா? ஞான திருஷ்டியா, வேதாந்தபர திருஷ்டியா இந்த சர்வம் நீ ஏதாவது சொல்லு, மொத்தம் ஆ பிரம்ம புவனான் லோகாக எல்லாமே கனவுதா, மித்யாதா. அந்த அளவுக்கு உனக்கு வேதாந்தம் இப்போ சட்டன புரியல என்ன, இதோ தேக அபிமானம் ஆகணும். தேகாபிமானம் இருந்த அகங்காரம் வரும். ஸோ கிரியா. அப்புறம் ஆனா வித்யா என்ன பண்றது தெரியுமா? ஞானம் வந்தா இதா அந்த காரணம் பார்த்தீங்கன்னா வித்யா கத அகங்கிருதி பிரசித்தியதி. வித்ய அகங்காரத்தினை நீக்கும், அஜ்ஞான வித்யா அவித்யனை நீக்கும். அவித்ய போயிடுச்சுன்னா அகங்காரம் போயிடுச்சு, தேக அபிமானம் போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கல்லி மனசுனே மித்யாத்வ நிச்சயம் பண்ணுவோம். மனசுல இருக்கிற ராகத்வேஷம் எல்லாமே போயிடுச்சு. இது தெரியப்படுற அனுபவப்படுற விஷயம் தானே. ஞானம் வந்தா அதெல்லாம் போயிடும். அப்போ 2 காரணம் சொன்னாரு. ஒண்ணு கிரியனால தேக அபிமானம், தேக அபிமானத்தினால அகங்காரம், மமகார, அப்புறம் எல்லாமே அதோடைய ஆஃப் ஷூட்ஸ் எல்லாமே வரும். இப்படி வரும்போது, இப்படி இருக்கும்போது இதுல என்னத கர்ம கடைசி வரைக்கும் வச்சுக்கணும். அந்த பந்தம் ஆயிட்டே இருக்கிற, பந்தம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கிறது தவிர பந்தத்தினை நீக்காது. ஆனா வித்யா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஞானத்தினால மேலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நான் நிறைய பேச வேண்டியதில்லை. கிளியரா ஒரு ஸ்லோகத்துல அது எப்படி அந்த ஞானம் ஞானம்னு ஆத்ம தியானம், ஆத்ம சிந்தனை வந்தப்போ இதெல்லாம் எப்படி உட்டி போறது. அதனால கர்மத்தினை ரொம்ப புடிச்சிக்காத. இந்த ரிலிஜியஸ் லைஃப் ஸ்டைல்லயே இருக்கிறவங்க எல்லாம் அதே அவங்க டிசிப்ளினா வைக்கிறதுக்கு, ஆஸ்திகர்களா இருக்கிறதுக்கு, ரொம்ப மோசமா அப்படி துர்மார்களை ஆகாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது. பட் தட் இஸ் நாட் த எண்ட். உனக்கு சம்சாரம் போகாதே, பந்தம் போகாதே. சரியா? அதனால நீ அஜ்ஞானத்துலதான் இருக்க. சுகமான அஜ்ஞானே இருக்கேன்னு நினைச்சுக்கிறேன். நீ அஜ்ஞானி தான். சுகமா இருக்கிற அஜ்ஞானி, துக்கமா இருக்கிற அஜ்ஞானி தான். அப்ப அந்த அஜ்ஞானம் போகணும்னா ஞானம் வரணும் இல்லையா? அப்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி ராமர் மேலும் வர ஸ்லோகங்களுக்குள்ள இதெல்லாம் ஒண்ணா விவரிப்பாரு. நல்லா இருக்கும். நமக்கு ரொம்ப கிளாரிட்டி. நம்ம இவ்வளவு நாள் படிச்ச இந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாத்திலும் கர்ம அது எந்த லெவல்ல எங்க வரைக்கும் எப்படி அது சித்தசுத்தினி கொடுக்கறதா எனக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு செக் பண்றதுக்கு வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இதெல்லாம் கேட்கறது. இதோட இன்னைக்கு நிறுத்தி அடுத்த வாரம் மேலும் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। हरि ओम।